ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகல் வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். வேத பகுதியில் ரோமருக்கு எழுதின நிருபம் அதில் 12வது அதிகாரம் அதில் 12வது வசனத்தின் ஒரு பகுதி அழகாய் சொல்லுகிறது, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் வாழ்க்கையில் உபத்திரம் வருகிற எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்ற, நீ கொதிச்சு எழும்பு, நீ கோவப்படு, அந்த உபத்திரவத்துக்கு விரோதமாக நீ எழுந்து யுத்தம் செஞ்சு ஜெபம் பண்ணி அதை நீ மேற்கொண்டு அதை அழிச்சிருன்னு சொல்லி ஆண்டு சொல்லலை. ஆண்டு சொல்கிறாரு, நீ பொறுமையாயிரு. உபத்திரவ காலம் வரும்பொழுது நீ பொறுமையாயிரு. தேவன் உன்னை உருவாக்குற நாட்கள் வரும்போது நீ பொறுமையாயிரு. தேவன் எப்படிப்பட்ட பாதைகளுக்குள்ள உங்களை அனுமதித்தாலும் நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை பண்ணணும், தேவனுடைய அற்புதத்துக்காக நீங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்மக்கிட்ட இருக்க இந்த இல்லாத ஒரே ஒரு காரியம் பொறுமை தான். ஒரு கடனுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு தேவைகளுக்குள்ளே இருக்கிறோம், ஒரு பிரச்சனைகளுக்கு இருக்கோம் அப்படின்னா நம்ம பொறுமையாக இருந்ததே கிடையாது. அதனால தான் ஆண்டவரால் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியல. உண்மையாக நீங்கள் ஒத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பொறுமையாக இருக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தாமதமாகும்போது நம்முடைய பொறுமையை தாண்டி நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆவல், ஒரு கோபம், நமக்குள்ள ஒரு வெறுப்புணர்ச்சி வந்துடுது. சிலர் மாத்திரம்தான் பொறுமையோடு கூட இருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறார்கள். பாருங்கள், பல நேரங்களில் தேவன் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணமே நாம் பொறுமையாக இல்லாமல் நம்ம பலத்தில் நம்ம கிரியை செய்வதனால தான் தேவனால் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியல. அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்கள் கிரியை செய்யாமல் பொறுமையோடு காத்திருப்பீங்க அப்படின்னா தேவனுடைய கிரியை உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், அந்த நெருக்கத்தில் அவர் கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ தேவ பிள்ளைகளே, ஒரு நெருக்கத்துக்குள்ளே இருக்கிறீங்களா, உபத்திரவத்தின் பாதைக்குள்ளே போயிட்டு இருக்கீங்களா, பொறுமையோடு அதை சகித்து கொள்ளுங்க. அந்த பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் பொறுமையாக காத்து கொண்டிருங்க. அந்த அடிகள் மத்தியில், அந்த நெருக்கத்தின் மத்தியில், கண்ணீரின் பாதையின் மத்தியில் நீங்கள் பொறுமையோடு காத்திருங்க. நீங்கள் நம்புகிறது அவரால் நிச்சயமாக வரும். அதனால் சோர்ந்து போகாமல் பொறுமையோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.